பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னா கரங்களை உயர்த்தி ஒருமித்து சொல்லுங்கள். ஹல்லேலூயா. பாஸ்டர் சொன்னாங்க, நீங்கள்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கிறீங்க, கலர்ஃபுல்லாக இருக்கிறீங்க. ஆனால் இது சில மணி நேரத்துக்கு மட்டும்தான். இதெல்லாம் கலட்டி கொடுத்துட்டு தான் போகணும். இங்கேருந்து போகும்போது உங்களை கற்றுக் கொடுத்தவங்களும் இங்கே நடத்தினவங்களும் பிரின்சிபல் யாரும் உங்கள் பணித்தளத்துக்கு வரமாட்டாங்க. நீங்கள் மட்டும்தான் போக போகிறீங்க. ஆமாம் தானே? ஒரு வேளை உங்கள் துணை கூட இருந்தால் வருவாங்க. எல்லா இடத்துலையும் வர முடியாது. ஆனால் ஒரு காரியம் சொல்ல முடியும், உங்களை அழைத்தார ஒரு ஆண்டவர் இந்த ஊழியத்துக்காக. பைபிள் காலேஜ் உங்களை அழைக்கலை. ஆமாம் தானே? என்ன சொல்லுவீங்க? ஆமாவா இல்லையா? சிரிச்சுட்டு இருங்க. கிராஜுவேஷன் அப்படியே முறுக்க பிடிச்சிக்காங்க, ஃப்ரீயாக இருங்க. காலேஜ் அழைக்கலை, பிரின்சிபல் உங்களை அழைக்கலை. உங்களை அழைத்தது யார்? சத்தமாக சொல்லுங்க. அவர் எல்லா நேரத்துலேயும் எல்லா சூழ்நிலையிலையும் நீங்கள் தனிப்படும் வேளையும் உங்கள் கூட இருக்கிறதுக்கு அவருடைய கரம் போதுமானது. இந்த பாடல் ஆராதனை பகுதியின் ஆரம்பமாக உங்களை உற்சாகப்படுத்துவதற்கு நினைத்து கொள்ளுங்கள், நம்மை அழைத்த ஆண்டவருடைய கரம் நம்மை விட்டு ஒருபோதும் விலகாது. அந்த கரம் நம்மளோட எப்போதும் கூட இருக்கும். நீங்கள் எந்த சூழ்நிலையில் போனாலும், தாவீது சொல்லும்போது சொல்கிறாரு, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் மிதி சொல்லுங்க, பொல்லாப்புக்கு பயப்படேன். காரணம், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீங்க. எத்தனை பேர் ஆமீன் சொல்லுகிறீங்க? என் கர்த்தர் ஒருபோதும் என்னை விட்டு விலக மாட்டார். அவர் என்னோடு கூட இருப்பார். என்னை அழைத்தவரே, தினம் என்னை நடத்துவீங்க. உங்கள் கரம் என் கூட இருக்கிறது வரைக்கும் நான் பயப்படவே மாட்டேன். எல்லா கரம் என்னை விட்டு விலகி போகலாம். பாடல் வரி தெரியுமான்னு தெரியல, சேர்ந்து பாடுங்க. தெரிந்தவங்க கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கரங்களை தட்டி பாடலாம். என்னை அழைத்தவரே, தினம் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயமில்லை. சேர்ந்து பாடுங்க. என்னை அழைத்தவரே, தினம் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயமில்லை. சத்தமா இன்னும். என்னை அழைத்தவரே, என்னை அழைத்தவரே, தினம் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயமில்லையே. எந்த பாதையையும் தாண்டிடுவே, எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவே. எந்த பாதையையும் தாண்டிடுவே, எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவே. உங்க கரம் இருக்க பயமில்லையே, உங்க கரம் இருக்க பயமில்லையே. சேர்ந்து பாடலாமே. என்னை அழைத்தவரே, தினம் நடத்துவீரே, உங்க சத்தம். என் கரம் இருக்க பயமில்லை. என்னை அழைத்தவரே, என்னை அழைத்தவரே, தினம் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயமில்லையே. எப்படி நினைக்கிறீங்க? கர்த்தர் உங்களை எப்போ அழைச்சார் நீங்க நினைக்கிறீங்க? எப்போ கர்த்தர் உங்களை கண்டார்னு நினைக்கிறீங்க? நீங்க வளர்ந்து இந்த அளவு ஆகும் போதா? இல்ல. வேதம் சொல்லுகிற, தாயின் கருவில் உருவாகும் உன் கருவை என் கண்கள் கண்டதே. உங்கள் மேல கர்த்தர் ஒரு பெரிய நோக்கத்தை வைத்திருக்க என்பதை உணர்கிறீங்கன்னு சொல்லணும். என் தாயின் கருவில் உருவாகும் என்று என்னை கண்ட ஒரு தெய்வம். இந்த பகல்களை எனக்கு ஒண்ணு சொல்ல உண்டு, என்னை அழைத்தவர் சும்மா அழைக்கல, ஏதோ ஒரு பெரிய நோக்கத்தை வைத்து அழைத்திருக்கிறார். அதை என் மூலமா நிறைவேற்றுவா. கருவிலே என்னை கண்டவரே, பெயர் சொல்லி என்னை அழைத்தவரே. கருவிலே என்னை கண்டவரே, பெயர் சொல்லி என்னை அழைத்தவரே. நன்மை எனக்காய் செய்பவரே, வழுவாமல்
காப்பவரே, இனிமேலும் என்னை காப்பவரே, என்னை அழைத்தவரே, தினம் நடத்துவீரே. எங்களுக்கு மௌனமா இருக்கு, சேர்ந்து பாடணும். பயமில்லை சத்தமா, என்னை அழைத்தவரே, தினம் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க. உங்க சத்தம், என்னை அழைத்தவரே, என்னை அழைத்தவரே, தினம் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க. பயமில்லை, எந்த பாதையிலும் நான் நடப்பேன், எந்த பாதையிலும் நான் நடப்பேன், எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவேன், எந்த பாதையிலும் நான் நடப்பேன், எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவேன், உங்க கரம் இருக்க. பயமில்லை, உங்க கரம் இருக்க. அந்த வார்த்தை சத்தமா சொல்லாமே, என்னை அழைத்தவரே, என்னை அழைத்தவரே, தினம் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க. என்னை அழைத்தவரே, உங்க கரம். இன்னும் சத்தமா, என்னை அழைத்தவரே, என்னை அழைத்தவரே, தினம் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க. பயமில்லை, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி அப்பாவை ஸ்தோத்திரம் பண்ணி சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த பெரிய அழைப்புக்கு நான் எந்த தகுதியும் இல்லை, இவ்வளவு பெரிய பாக்கியத்துக்கு நான் எந்த தகுதியும் இல்லை. என் குடும்பத்தை பார்த்தா, என்னுடைய படிப்பை பார்த்தா, என்னுடைய அழகை பார்த்தா, என் குடும்பத்தின் உன்னுடைய பார்த்தா, இதுக்கு ஒன்றும் தகுதி இல்லை. அந்த உன்னத அழைப்புக்கு வந்து சொல்ல பைபிள் சொல்ல தெரியுமா? பவுலப்போஸ்தலன் சொல்லும்போது சொல்றது, பரம அழைப்பின் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள. அப்படின்னா உங்களுக்கும் எனக்கும் கிடைத்திருக்க அழைப்பு எப்படிப்பட்ட அழைப்பு தெரியுமா? சத்தமா சொல்லுங்க, சொல்லுங்க வாயத்திருந்து. நம்ம கிராஜுவேஷன் பாஸ்ட், அதனால நாங்கள் இன்னைக்கு பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா? இல்லைல்ல, வாயத்திருந்து பேசுங்க. என்ன அழைப்பு? ஆமாம், அது ராமேஸ்வரத்து வந்த அழைப்பு அல்ல, சீர்காழியிலேருந்து வந்த அழைப்பும் அல்ல, மதுரையிலேருந்து வந்த அழைப்பும் அல்ல, வேற எங்க சென்று தென்காசியிலிருந்து வந்த அழைப்பும் அல்ல, வேற எங்க கேரளாவிலிருந்து அழைப்பும் அல்ல. இது உன்னதத்தின் அழைப்பு. சத்தமாக சொல்லுங்க, பரம அழைப்பு. இந்த அழைப்பு எல்லாருக்கும் இல்லை பாருங்க. மற்றவங்களை சொல்றது ஆண்டவர், அவர் மலையின் மேல் ஏறி தமக்கு சித்தமானவர்களை என்ன செய்தாராம்? தமிழத்தில் அழைத்தாராம். அப்போ எல்லாருக்கும் இந்த அழைப்பு. எத்தனை பேர் சொல்லுங்க, இந்த அழைப்பு ஒரு பெரிய பாக்கியமான அழைப்பு. அப்படி எளிமையிலுங்க ஆண்டு சமூகத்தில் நாம் சீக்கிரம் முடிக்க போகிறோம். ரைட், ஆமென், ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்த பழைய பாடல் தான், எல்லாரும் சேர்ந்து என்னோட பாடணும்னு கேட்குறேன். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? பாக்கியமான சேவை என்னை அழைத்தீரே இயேசுவே, அன்போடு என்னை அழைத்தீரே, ஆண்டவர் சேவையிலே மறிப்பேனே, ஆயத்தமானேன் தேவே. ஸ்தோத்திரம். தெரிந்த பாடல் எல்லாரும் சேர்ந்து பாடணும். கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடி சில நிமிடங்களுக்குள்ள ஆமென் ஸ்தோத்திரம். எனக்கு தந்த நிமிடத்தை நான் நிறைவேற்ற விரும்புகிறேன். எல்லாரும் சேர்ந்து எஸ் கமான், கரங்களை தட்டி பாக்கியமான சேவையிலே பாதம் பணிந்து செய்திடுவே. சத்தமாய், பாக்கியமான சேவையிலே பாதம் பணிந்து செய்திடுவே. ஆயுள் முடியும் வரை கிறிஸ்தேசு வருகை வரை. சத்தமா, ஓ ஆயுள் முடியும் வரை கிறிஸ்தேசு வருகை வரை. அன்பின் மனத்தாழ்மை உண்மையும் காத்து ஆண்டவரை அடைவே அழைத்தீரே. சத்தமா, அன்போடு என்னை அழைத்தீரே, ஆண்டவர் சேவையிலே மாறிப்பேனே, ஆயத்தமானேன். ஓ ஆண்டவர் சேவையிலே
மாறிப்பேனே ஆயத்தமானேன். ஓ என் ஜனம் பாவத்தில் வாழ்கிறதே, என் உயிர் தந்தேன் மண்ணுயிர்க்கே. என் ஜனம் பாவத்தில் வாழ்கின்றதே, என் உயிர் தந்தேன் மண்ணுயிர்க்கே. என் உயிர் துணியோ இதை யாண்டு கேட்பாரோ, என் துயர துணியோ இதை யார் என்று கேட்பாரோ. என் காரியமாக யாரை அழைப்பேன் என்றீரோ, வந்தீரோ அழைத்தீரே. இயேசுவே அன்போடு என்னை அழைத்தீரே, ஆண்டவர் சேவையிலே மாறிப்பேனே ஆயத்தமானேன். தேவே ஆண்டவர் ஆயத்தமானேன். தேவே அழைத்தீரே. இயேசுவே அன்போடு என்னை அழைத்தீரே, ஆண்டவர் சேவையிலே மாறிப்பேனே ஆயத்தமானேன். தேவே ஆண்டவர் சேவையிலே ஆமென். ஓ ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே அந்த நாருயிரே, இயேசுவே அந்த ஹல்லேலூயா. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் கரங்களை தட்டி. இயேசுவே அந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை போற்றிடுவே. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை. உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திடேன், உயிர் தந்த தெய்வமே நீ. உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திடேன், உயிர் தந்த தெய்வமே நீ. ஆனந்தம் ஆனந்தமே சமநாதனாரே, இயேசுவே அந்த நாருயிரே. இயேசுவே ஆமெலோ. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே அந்த நாருயிரே, இயேசுவே அந்த நாருயிரே. இயேசுவே ஹல்லேலூயா. இயேசுவே அந்த நாருயிரே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிடும் சத்தமுயர்த்தி. இயேசுவே அந்த நாருயிரே, இயேசுவே அந்த நாருயிரே. ஓ ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. மகஷந்தரவே உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை. எந்த உயிருள்ள நாளெல்லாம், எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே சத்தமாய், ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ஆராதனை சத்தமுயர்த்தி அவருடைய நாமம் இடத்தில் உயரட்டுமே. ஓ ஆராதனை உமக்கே, ஆராதனை. ஓ ஆராதனை மஷாலனே அம்புரானனே அழைத்தவருக்காக முடிவு பரியந்தம், அழைத்தவருக்காக கூட நின்று முடிவு பரியந்தம் நடத்தக்கூடிய ஆண்டவருக்காக. ஓ
அபிஷேகத்துல விட்டு கொடுத்து ஆராதிங்க. கொஞ்ச நேரம் ஆராதிங்க. தெய்வ வல்லமை இறங்கட்டுமே. ஓரியாம் தலதலகலகசியாந்தரு ஓரியாம் தலரே ஓ ஜீசஸ். எத்தனை பேர் சொல்லுறீங்கப்பா, எனக்கு தந்த ஒரே ஒரு வாழ்க்கையப்பா, அது வாழ்வதற்கு எனக்கு எங்கேயோ எப்படியோ இப்படி இல்லாம வாழலாம், யாரை போல எப்படின்னு வாழலாம், ஆனா அப்படின்னு வாழ விடாம உமக்குன்னு வாழணும்னு தெரிந்தெடுத்தீங்க. அது வேற ஒன்றும் இல்லை, நீங்க என்ன நேசிச்சதுனால, என் மேல அன்பு வைத்ததுனால இந்த ஒரு பெரிய கனமான ஊழியத்தை எனக்கு தந்தீங்கப்பா. முடிவு பரியந்த அதில் நினைத்திருக்க கிருபத்தாரோன்னு கேட்குறவங்க மட்டும் அந்த கரங்களை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி சொல்லணும். ஏசப்பா, உம்முடைய இரக்கம் தான் எனக்கு வேணும், உம்முடைய கிருபை தான் எனக்கு வேணும், மாறமாட்டேன், உம்மை விட்டு விலகாம. என்ன சூழ்நிலை வந்தாலும், என்ன பாடுகள் வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், முடிவு பரியந்தம் என் ஆண்டவரை நேசித்து நான் உம்மை நேசிக்கிறேன். எந்த உயிரை பார்க்கிறேன், ஆராதிப்பேன் உம்மை உண்மை மனதுடன். அந்த கரங்கள் பரலோகத்துக்கு நேராக உயர்த்த முடிந்தவர்களை சொல்லணும் வாயத்திலிருந்து சத்தமா, சப்பா நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிறேன். சத்தமா, நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிறேன். ஆராதிப்பேன் உம்மை நான் உம்மை மனதுடன் ஆராதிப்பேன் உம்மை நான் மனதுடன். பெற்ற என் தாயும் நண்பர்கள் தள்ளுகையில் என் உயிர் கொடுத்து நான் நேசித்தோ வேறு கையிலே. பெற்ற என் தாயும் நண்பர்கள் தள்ளுகையில் என் உயிர் கொடுத்து நான் நேசித்தோ வேறு கையிலே. நீ என்னுடையவன் என்று சொல்லி, நீ என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீரன் செல்ல பெயரை. நீ உங்களை கூடதல்ல, நீ உன் குடும்பத்துக்குள்ளதல்ல, எனக்குள்ளவன்னு சொல்லி உன் பேரை அழைச்சு சொன்னார்ல. அழைத்தீரன் செல்ல பெயரே வளர்த்தி நாம மகிமைக்காக வளர்த்தி. எனக்கு தெரியும் அநேக கண்கள்ல கடை வடிவ பாக்குற வாழ்க்கையில கத்த செய்த நன்மைகளமா, உன்னை யாரும் கைவிட்டு இருக்கல, கூட ஆண்டு இருக்கிறாரு. இந்த நேரம் ரொம்ப முக்கியமான நேரம், ஆவியார் கிரீசியா நினைக்கிறேன். நீ நினைக்கிற ஒருவேளை கூட யார் வர போகிறா, எனக்கு யார் துணை நிற்க போகிற, யார் எனக்கு கூட உண்டு உழித்து பகுதியில. ஆனா கிருபையான சொல்றேன், இந்த வேலையில ஆவியான துணை நிற்கிற மறந்துடாதீங்க. உன்னை அழைச்சது ஆண்டவன் மறந்து விடாத. உன்னை நம்பினவர்களும் நீ நம்பினவர்களும் நீ அன்பு கூர்ந்தவர்களும் எல்லாம் உன்னை விட்டு விலகி இருக்கிற. ஆனா சொல்ல இன்னைக்கு ஆண்டவரே முடிவு வரையத்தான் நான் உம்மை நேசிக்கிறேன். எந்த உங்க சத்தம் உயரணுமே. நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும்
வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் சத்தமா வாழ்ந்தாலும் உங்க சத்தம் மரித்தாலும் உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மைத்தானே நேசிக்கிறேன், உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மைத்தானே நேசிக்கிறேன், இருந்தாலும் உம்மோடுதான். சொல்லுங்க. ஆண்டவரே தீர்மானம் எடுத்து கடந்து போங்க. பட்டமெல்லாம் வருது, ஆண்டவரை கூட இருங்க. நாம போல உமக்காக உழுந்து செய்யணும். மரித்தாலும் இயேசுவுக்கா உம்மை போய் என்னை மாற்றுமையா, உமக்காக என்னை தந்தேனையா, உம்மை போய் என்னை மாற்றுமையா, உமக்காக என்னை. அப்படியே கரங்களை பரலோகத்தை நேரா உயர்த்தி வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா. உங்க சத்தம். மரித்தாலும் வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா. அல்லேலூயா. எல்லா கரங்களும் அப்படியே உயர்த்தணும். பரலோக மகிமைப்பட்டு, பரலோக மகிமைப்பட்டு. ஓ எஸ் ஜீசஸ். அல்லேலூயா.